ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இறால் கிரேவி பண்ணலாம். வாணல்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 6 பல் பூண்டு, கொஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிட்டு இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இறால் இருக்க தண்ணியே வெளியே வந்து நல்லா வெந்து வந்துடும். மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.